أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. கண்ணியமும் பெருந்தன்மையும் நிறைந்த எல்லாம் உள்ள அல்லாஹ்வின் நிம்மதியாகவே உங்கள் அனைவரும் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றும் நிலவட்டுமாக என்று பிரார்த்தனை செய்வதனாக இந்த உரையை ஆரம்பம் செய்கிறேன். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, மனிதர்களிடம் ஏராளமான நல்ல குணங்கள் இருக்கின்றன. இந்த நல்ல குணங்களை நாம் இன்னும் அதிகமாக வளர்த்து கொண்டு அதை நமது வாழ்க்கையில் செயல்படுத்தினால் நமது வாழ்க்கை என்பது அழகானதாகவும் அர்த்தமுள்ளதாகவும் மாறும். அந்த வாழ்க்கையுடைய செழிப்பை நாம் அனுபவிக்கலாம். அதனுடைய நன்மையை மறுமையில் நாம் நிச்சயமான பரிசாக பெற முடியும் என்கின்ற காரணத்தினால் நம்மிடம் இருக்கின்ற நல்ல குணங்களை இன்னும் நன்மையாக வளர்த்து கொள்ளக்கூடிய அந்த ஆற்றலையும் அறிவையும் நாம் பெற வேண்டும். மனிதர்களிடம் ஏராளமான நல்ல குணங்கள் இருக்கிறது. அந்த நல்ல குணங்களில் பலவற்றில் ஒரு முக்கியமான நல்ல குணம் சகிப்புத்தன்மை என்கின்ற ஒரு நல்ல குணம். சமீபத்திய நாட்களில் இந்த சகிப்புத்தன்மையை நாம் மறந்துவிட்டோம் என்று கூட சொல்லலாம். அந்த சகிப்புத்தன்மை என்றால் என்ன என்று கேட்கக்கூடிய அளவுக்கு நம்முடைய வாழ்க்கையுடைய செயல்பாடுகள் அமைந்திருக்கிறது என்பதை நாம் மறுக்க முடியாது. நல்ல பண்புகளின் மூலம் நமது வாழ்க்கையின் சிறந்ததை தேடக்கூடிய நாம் சகிப்புத்தன்மை என்கின்ற முக்கியமான பண்பை மறந்துவிட்ட காரணத்தினால் இயற்கையாகவே கெட்ட குணங்களுக்கு ஆளாகக்கூடிய அல்லது கெட்ட மனிதராக மாறக்கூடிய நிலைமை என்பது ஏற்படுகிறது. இந்த நிலைமையை நாம் கவனிக்காமல் கடந்துவிட்டோம் என்று சொன்னால் இந்த உலகத்தில் நாம் பெறக்கூடிய நன்மையை இழந்தவர்களாக மாறிவிடுவோம். அந்த இலக்கு என்பது முடிவில்லாத அந்த வாழ்க்கையான மறுமை வாழ்க்கையில் பிரதிபலிக்கக்கூடிய ஒரு நிலை என்பது ஏற்பட்டுவிடும். அதனால வாழ்நாள்களில் நம்மிடம் இருக்கக்கூடிய நல்ல குணங்களில் மிக முக்கியமான நல்ல குணமாக இருக்கக்கூடிய இந்த சகிப்புத்தன்மையை வளர்த்து கொள்ளக்கூடிய ஒரு பண்பை நாம் பெற வேண்டும். அதில் எந்த விதமான மறதியும் நமக்கு இருக்கக்கூடாது. சகிப்புத்தன்மையால் ஒருவருடைய வாழ்வு மிகவும் அர்த்தமுள்ளதாக மாறுகிறது. சகிப்புத்தன்மையை வளர்த்துக் கொள்வதன் மூலமாக நாம் ஒரு சிறந்த மனிதராக இருக்க முடியும். நம்ம ஒவ்வொருவரும் நாம் சிறந்த மனிதராக இருக்கணும், நான் நல்ல ஆளாக இருக்கணும் என்கின்ற ஒரு எண்ணத்தை கொண்டவர்களாகத்தான் இருக்கிறோம். ஆனால் ஏதோ நாம் அந்த எண்ணத்தின்படி செயலாற்றவர்களாக இல்லாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு விடுகிறது. இந்த சூழ்நிலையை நாம் தவிர்க்க வேண்டும், கவனித்து தவிர்க்க வேண்டும். அந்த சூழ்நிலை நம்மிடம் வராதவாறு நமது வாழ்க்கை நிலையை அமைத்துக் கொள்ள வேண்டும். சகிப்பு தன்மை கொள்வதன் மூலம் ஒரு சிறந்த ஒரு மனிதராக சமுதாயத்தில் பிரதிபலிக்க முடியும் என்கின்ற அந்த நிலையை நாம் மறந்துவிடக்கூடாது. சகிப்பு தன்மை என்பது மனித வாழ்வில் மிக முக்கியமான ஒரு பண்பு. அது நம்மை சுற்றி உள்ளவர்களுடைய கருத்துக்களை, நடவடிக்கைகளை, தவறுகளை பரிசீலிக்கக்கூடியதாக, பொறுத்து கொள்ளக்கூடியதாக, ஒரு சிறந்த திறனை நமக்கு அளிக்கக்கூடியதாக இருக்கிறது. நாம் சகிப்புத்தன்மையுடன் நடக்க வேண்டும் என்று சொன்னால் அது சாதாரண ஒரு நன்மைக்குரிய காரியம் கிடையாது. பிறருடைய உணர்வுக்கு மதிப்பளிக்கக்கூடிய ஒரு உயர்ந்த ஒரு பண்பை வெளிப்படுத்தக்கூடியதுதான் சகிப்புத்தன்மை என்பது. அது பல்வேறு நிலைகளில் நமக்கு பலன் அளிக்கக்கூடியதாக இருக்கும். சகிப்புத்தன்மை உள்ள ஒருவர் எப்போதும் மற்றவர்களுடைய உணர்வுகளை புரிந்து கொண்டு அவருடன் நல்லுறவை பேணுவதற்கு முயற்சி செய்து கொண்டே இருப்பார். இது மிக பெரிய ஒரு நன்மையான காரியம். சகிப்புத்தன்மை மட்டும் இல்லை என்று சொன்னால் நீயா நானா என்று போட்டி போடக்கூடிய அளவுக்கு தான் இருக்கும். அது நன்மையாக இருந்தாலும் சரி, தீமையாக இருந்தாலும் சரி, என்னுடைய கருத்து தான் மீறவ வேண்டும் என்கின்ற அடிப்படையில் சகிப்புத்தன்மைக்கு எதிரான ஒரு மனநிலையில் நாம் இருந்தோம் என்று சொன்னால் அது மிகப்பெரிய ஒரு தீமையை நமக்கு கொண்டு வரும். சகிப்புத்தன்மை இருந்தது என்று சொன்னால் நல்லுறவை பேணக்கூடிய, நன்மையை அடையக்கூடிய ஒரு மனிதர்களில் ஒருவராக நாம் இருக்க வேண்டும் இருப்போம். அந்த அந்த குணம் இருந்துச்சுன்னா நம்ம அந்த மாதிரியான நிலையில் இருக்கும். இதை பற்றிய சிந்தனை நமக்கு இருக்க வேண்டும். சகிப்புத்தன்மையால் நம் குடும்பம், நமது நண்பர்கள்,
சக ஊழியர்கள், பணியாளர்கள், சமுதாயத்தில் உள்ள அனைவரிடம் நாம் ஒற்றுமையோடி உயர்வான தன்மையோடி உறவை பேணக்கூடிய ஒரு நிலைமை என்பது ஏற்படும். இது ரொம்ப முக்கியமான விஷயம். உறவை பேணுவது, மற்ற மக்களிடம் அன்பை பரிமாறிக்கொள்வது, அன்பை பரிமாறிக்கொள்வதனால் மிகப்பெரிய ஒரு இடைவெளி என்பது ஏற்பட்டிருக்கிறது. ரொம்ப இறுக்கமான மனநிலையில் நாம் ஒவ்வொருவரும் ஒரு பின்னர் மாதிரி சுற்றி தெரியக்கூடிய ஒரு காட்சி தான் இப்போதைக்கு ஏற்பட்டிருக்கிறது. ஒரு நல்ல குணங்களுடைய வெளிப்படை தன்மை நம்மிடம் பெரும்பாலானவர்களுக்கு இல்லாத ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கிறது என்று சொன்னால் அதுக்கு முக்கியமான ஒரு காரணியாக இருக்கிறது சகிப்புத்தன்மை அற்றவர்களாக. அப்படின்னா என்ன, சகிப்புத்தன்மைனா என்ன அப்படிங்கிற அந்த நிலையை நாம் உடையவர்களாக இருக்கக்கூடிய அந்த நிலைதான் நம்மளுடைய நடவடிக்கையில் மிகப்பெரிய அதிருப்தியை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. மற்றவர்களுடைய தவறுகளை பொறுத்து கொள்வதன் மூலம் நம் மனம் அமைதியாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கிறது. ஒருத்தர் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், ஒருத்தருடைய நோய் நொடிக்கு ஒரு காரணமாக இருக்கிறதுனா கூட அதிகப்படியான கோபங்களும் அதிருப்திகளும் தான் காரணமாக இருக்கிறது. அப்போ சந்தோஷத்தை கெடுக்கக்கூடியதாக, நிம்மதியை அளிக்கக்கூடியதாக இந்த சகிப்புத்தன்மை இல்லாத ஒரு சூழ்நிலை இருக்கிறது என்று சொன்னால் அது நமக்கு நாமே ஏற்படுத்தி இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு தண்டனை என்று சொல்லலாம். சகிப்புத்தன்மை நமக்கு இல்லை என்று சொன்னால் நமக்கு கொடுக்கப்படக்கூடிய ஒரு தண்டனையாக அது இருக்கிறது. அந்த மாதிரி இல்லாமல் சகிப்புத்தன்மையோடு இருக்கக்கூடிய நமக்கு மகிழ்ச்சியும் நிம்மதியும் ஏற்படக்கூடிய ஒரு நிலைமை என்பது இருக்கிறது என்பதை நாம் கருத்தில் கொள்ள வேண்டும். ஒவ்வொருவரும் தனித்துவமானவர்கள் என்பதை நாம் முதல்ல புரியும். நம்ம நினைச்சிட்டு தான் நான் சொல்றதான் எல்லாரும் கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலை என்பதை நம்ம நினைத்துக் கொண்டிருக்கிறோம். அப்படி நினைத்துக் கொண்டோம் என்று சொன்னால் மார்க்கத்தில் மசூரா என்பதை வலியுறுத்தக்கூடிய ஒரு நிலை என்பது இருக்காது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அல்லாஹ் சொல்லக்கூடியது, காரியங்களில் நீங்கள் அவர்களிடம் மசூரா செய்யுங்கள், ஆலோசனை செய்யுங்கள். உறுதியான நிலையை நீங்கள் எடுத்துக்கிட்டீர்கள் என்று சொன்னால் அல்லாஹ்வின் பக்கம் போய் சாடுங்கள் என்பதை திருமணி குரான்ல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறார். அப்ப என்னன்னு சொன்னா ஒருவருடைய கருத்துக்களை மற்றவர்களுடைய கருத்துக்களை திணிக்கும் ஒரு நோக்கம் இருக்கக்கூடாது. அவர்களுடைய ஒன்றி போய் ஆலோசனை, இந்த இப்படி செஞ்சா நல்லா இருக்கும், இதை இப்படி நடத்திக்கிட்டா நல்லா இருக்கும் அப்படின்னு அவர்களுடைய நிலையையும் நம்ம நிலையையும் ஒருமித்த கருத்தோடு அதை அணுகணும் என்று சொன்னால் அது சிறந்த ஒரு காரியமாக இருக்கும். ஒவ்வொருவரும் தனித்துவமானவர்கள் என்பதை நாம் புரிந்து மற்றவர்களுடைய நிலையை மதிப்பவர்களாக இருக்க வேண்டும். அப்படி இருந்தோம் என்று சொன்னால் நம்மிடம் சகிப்புத்தன்மை என்பது சரியான அளவில் இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அப்படி இருக்குதான் கேட்டா பெரும்பாலானவர்களிடம் அப்படி இல்லை. நான் சொல்றதா கரெக்ட், நான் சொல்றது கேளு. அப்ப ஒத்த நாட்டில ஒவ்வொருத்தரும் இப்படி நடந்துக்கணும் என்று சொன்னால் எப்படி ஒரு காரியங்களை நாம் நிறைவேற்ற முடியும்? ஒரு குடும்பங்களில் எப்படி அமைதி நிலவும்? ஒரு தனி மனிதனாக ஒவ்வொருவரிடம் எப்படி அமைதியை ஏற்படுத்த முடியும்? அப்ப சகிப்புத்தன்மையில் மிக முக்கியமான ஒரு காரணம் என்று சொன்னா அடுத்தவர்களுடைய உணர்வை மதித்து நடக்க வேண்டும். இது இந்த மென்டாலிட்டி என்பது ரொம்ப முக்கியம். நான் சொல்றது கேள்விங்கிறதை தாண்டி அது பெரும்பாலும் நமக்கு தீமையை தான் ஏற்படுத்தும். அடுத்தவர்களுடைய கருத்துக்கு மதிப்பளிப்பதை நாம் உயர்ந்த நிலையாக எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் அது மிக சிறந்த ஒரு நன்மையை நமக்கு ஏற்படுத்தும் என்பதையும் கருத்தில் கொள்ள வேண்டும். சகிப்புத்தன்மையானது சமுதாயத்தில் ஒற்றுமையை ஏற்படுத்துகிறது, சமூக நல்லிணக்கத்தை ஏற்படுத்துகிறது. இப்ப நம்முடைய சகிப்புத்தன்மை இருந்தால் மட்டும்தான் சமுதாயத்துல ஒரு ஒற்றுமையாக வாழலாம், நல்லிணக்கமாக வாழலாம் என்கின்ற ஒரு நிலையில அது ரொம்ப முக்கியமான ஒரு குணாதிசயமாக இருக்கிறது என்பதை நீங்கள் கருத்தில் கொள்ள வேண்டும். சகிப்புத்தன்மை மனதை உறுதியுடன் நடக்க பயிற்சி செய்கிறது. ஒரு உறுதித்தன்மை எல்லா நேரத்திலும் ஒரு வெற்றியுடைய சிந்தனை இது எப்படி ஏற்படும் சொன்னா மற்றவர்களுடைய உணர்வுக்கு மதிப்பளிக்கும் போதுதான் ஏற்படும். அவர்களுடைய கலந்து ஆலோசனை செய்யும் போதுதான் ஏற்படும். அவர்களுடைய கருத்துக்களை முன்வாங்கி நல்ல ஒரு நிலையை செயல்படுத்த வேண்டும் என்ற மனநிலை தான் ஏற்படும். அப்போ ஒருத்தருடைய மனது வலுவடைகிறது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஒருத்தருடைய தனிப்பட்ட வளர்ச்சிக்கும் இந்த சகிப்புத்தன்மை என்பது மிக முக்கியமான ஒரு நிலையை உணர்த்தக்கூடியதாக இருக்கிறது. அப்ப மிக உயர்ந்த ஒரு குணமாக இருக்கக்கூடிய இந்த சகிப்புத்தன்மை நமக்கு எப்படி இருக்கிறது என்பதை ஒவ்வொருவரும் சிந்தித்தாலேயே பெரும்பாலான பிரச்சனைகள் என்பது இல்லாமல் போயிடும். பிரச்சனைகள் இல்லை என்று சொன்னால் நிம்மதி ஏற்படும், சந்தோஷம் ஏற்படும், நன்மை ஏற்படும். சமுதாயத்தில் அதிகமான
நல்ல காரியங்களுக்கு முகம் கொடுக்க முடியும், அதிகமான நல்ல காரியங்களை செய்வதற்கு தூண்ட முடியும். இதெல்லாம் எப்போது நடக்குன்னு சொன்னா, சகிப்புத்தன்மையோடு ஒவ்வொருவரும் மற்றவரை அணுகும் போது இந்த நல்லதெல்லாம் நடக்கக்கூடிய ஒரு நிலை என்பது ஏற்படுகிறது என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும். நமது வழிகாட்டி அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாம் உதாரணத்துக்கு எடுத்துக்கொள்ளலாம். அவர்கள் எப்பேற்பட்ட ஒரு சகிப்புத்தன்மையை மேற்கொண்டார்கள் என்பதை அவர்களுடைய வாழ்க்கையை நாம் பார்த்தாலே தெரியும். பொருளாதாரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னா, அவர்கள் அந்த நகரத்துல மிக உயர்ந்த ஒரு பொருளாதார நிலையை உள்ளவர்களாகத்தான் இருந்தார்கள். அல்லாஹ்வே திருமறை குர்ஆன்ல அதை உறுதிப்படுத்துகிறான். உன்னை வழி அறியாதவராக கண்டு உன்னை உயர்த்தினோம், உனது தரத்தை உயர்த்தினோம் என்பதை கூட திருமறை குர்ஆன்ல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆன்ல சொல்லி காட்டினார். ஆரம்ப காலங்கள்ல அல்லாஹ்வின் தூதர் ஆடுபாடு உயர்த்தவர்களாக இருந்தாலும் கூட, அனாதையாக இருந்தாலும் கூட, பிற்காலத்தில் அவர்கள் ஒரு சிறந்த வியாபாரியாக மாறியதன் மூலமாக அந்த மக்கா நகரத்தில் மிகப்பெரிய ஒரு செல்வந்தர்கள் என்ற ஒரு நிலையை அடைந்தார்கள் என்பதை நாம் பார்க்க முடிகிறது. அப்பேற்பட்ட ஒரு செல்வந்த நிலையும் கூட அவர்களுக்கு அந்த மக்கள் வைத்திருந்த பெயர் என்று சொன்ன உண்மையாளர். நமக்கு யாராவது கொடுக்குறாங்க உண்மையாளர் பட்டம், யாரையாவது ஒருத்தர் பேரை சொல்லி அவர் எப்படிப்பட்ட ஆளு சொன்ன அது உண்மையாளர் தான், நல்ல ஆளு தான் அப்படின்னு யாராவது மற்றவங்க பற்றி சொல்றாங்க. ஃப்ரீ சிறந்த மாணவர்கள் சொல்றாங்களா, உள்ளுக்குள்ள உன்னை ஒழிச்சு வச்சுதான் சொல்றாங்க. பரவாயில்ல அப்படி இப்படி இருக்காரு அப்படிதான் சொல்றாங்க. ஒரு ஆளுக்கு ஒரு கேரண்டியான ஒரு மனநிலை கொடுக்க முடியுதா யாருக்காவது? அப்படி இருக்கிறோமா? அப்படி இல்லை என்பதற்கு நாமே சாட்சியாக இருக்கோம். பல மனநிலைகள் குந்தியவர்களாக, சில நேரங்களில் பைத்தியக்காரன மாதிரி அலையக்கூடியவர்களாக கூட நாம் இருக்கிறோம். ஏன் அப்படி இருக்கிறோம்? நமக்கு என்ன குறை? அல்லாஹ் சிறந்த மாற்றத்தை தந்திருக்கிறான், சிறந்த நன்மையை தந்திருக்கிறான், மறுமை வெற்றிக்குண்டான அனைத்து வாய்ப்புகளையும் தந்திருக்கிறான். இந்த உலகத்தை நீங்கள் எப்படி அணுக வேண்டும் என்கின்ற ஒரு செய்தியை இறைத்தூதர் மூலமாக நமக்கு கற்றுத் தந்திருக்கிறான். உங்கள் வாழ்க்கை முறைகளை நீங்கள் எப்படி அணுக வேண்டும் என்பதை அவர்களுடைய வாழ்க்கை நடைமுறை மூலமாக நமக்கு சொல்லி தந்திருக்கிறான். மறுமையில் உயர்ந்த ஒரு பரிசை நமக்கு ஒரு நிலையாக தந்திருக்கிறான். சொர்க்கம் என்கிற பரிசுனா சாதாரண ஒரு விஷயமா? உலகத்தில் தான் நமக்கு முடிவிருக்கிறோம். மறுமை பொறுத்த வரைக்கும் அது முடிவில்லாதது. அந்த வாழ்க்கை தான் நிரந்தரமானது. ஒரு ஆங்கிலத்தை ஹைரும் அதுதான் உண்மையானது, நிலையானது. அப்பேற்பட்ட உயர்ந்த ஒரு வாழ்க்கை தரத்தை நிலையை உங்களுக்கு நமக்கு வழங்கியும் கூட அந்த வாழ்க்கையுடைய இன்பங்களை அனுபவிக்கக்கூடியவர்களாக நம்ம பலர் இருக்கிறோமான்னு கேட்டா இல்லை. ஏதோ ஒரு விஷயத்தை தொலைத்தவர்களாக, ஏதோ ஒரு விஷயம் நமக்கு கிடைக்காதவர்களாக, மற்ற மக்களை பார்த்து அவர்கள் கூட நம்மை பார்த்து இயலக்கூடிய அளவுக்கு சில நேரங்களில் நமது வாழ்க்கை நிலைகள் மாறி இருக்கிறது என்று சொன்னால் இதுக்கு என்ன காரணம்? உலகத்தில் எதை எதிர்பார்க்கிறீர்கள்? பைத்தியக்கார மாதிரி நம்ம அடையக்கூடியவர்களாக இருக்கிறோம் என்று சொன்னால் அப்ப உலகத்துல நம்ம எதை எதிர்பார்க்கிறோம்? அப்ப நம்ம எதிர்பார்ப்பு என்ன என்று புரியாதவர்களாக நாம் இருக்கிறோம். செல்வங்கள் இருக்கிறது, அளவுக்கு அதிகமாக இருக்கிறது. ஒரு காலத்துல பார்த்தீங்கன்னு சொன்னா காலையில சாப்பிட்டா மத்தியானம் சாப்பிட முடியாது, நைட் சாப்பிட முடியாது, சாப்பாட்டுக்கு அலைந்த காலங்கள்லாம் உண்டு. இன்னைக்கு அப்படி அலைய காலங்கள் கேட்டா மக்கள் அப்படி அலைவதெல்லாம் கிடையாது. அவர்களுக்கு எல்லாமே எல்லா நேரத்திலையும் கிட்டத்தட்ட கிடைத்து விடக்கூடிய ஒரு நிலை. நமக்கு எதிர்பார்ப்பு அதிகமா இருக்கிறதை தாண்டி கிடைத்து கொடுக்கக்கூடிய ஒரு நிலை தான் எல்லாம் வைத்திருக்கிறேன் என்று சொன்னால் அதன் திருப்தியை நமக்கு அடைய முடியவில்லை என்று சொன்னால் நம்ம எதை நோக்கி ஓடுகிறோம்? அல்லாஹ்வின் தூதர் மிகப்பெரிய ஒரு செல்வந்தராக கூட இந்த மார்க்கத்தை மக்களுக்கு மத்தியில கொண்டு சேர்க்கும் போது அவர்கள் உண்மையாளர்கள் என்று சொல்லப்பட்டவர்கள், அந்த மக்களால் உண்மையாளர்கள், அல்லாஹ்வின் தூதர் சிறந்த மனிதர் என்று சொல்லப்பட்டவர்கள் இந்த மார்க்கத்தை சொன்ன பிறகு அப்படியே தலைகீழாக மாறிவிட்டார்கள். எப்படி மாறிவிட்டார்கள்? எல்லாம் பைக்கிறாங்க, பொய் சொல்லுமா? பொய் சொல்ல தெரியாது. ஆனால் இந்த கொள்கையை சொல்வதன் மூலமாக அந்த சமுதாயத்தில் சொல்லப்பட்ட ஒரு மிகப்பெரிய பார்க்கணும், மிகப்பெரிய அளவுக்கு துன்பங்களை அவர்களுக்கு ஏற்படுத்திய ஒரு நிலையெல்லாம் பார்க்கணும். அது அப்படி நீடிச்சுதான் அதை எப்படி அல்லாஹ்வின் தூதர் பழைய நிலைமைக்கு அவர்கள் உண்மையாளர்கள் தான், சத்தியவான் தான் என்ற நிலைமைக்கு மாற்றினார்கள் என்று நீங்கள் சிந்தித்தீர்கள் என்று சொன்னால் அல்லாஹ்வின் தூதருடைய சகிப்புத்தன்மை தான் அதற்கு முதன்மை காரணமாக இருக்க முடியும் என்பதை வரலாற்றில் நீங்கள் பார்க்கலாம். மக்களிடம் இனிமையாக பேசினார்கள். அவர்கள் கொடுத்த தொல்லைகளை அவர்கள் கண்டுகொள்ளவே இல்லை. நம்ம இன்னைக்கு என்ன நிலைமை? யாராவது ஒரு வார்த்தை, ஒரு சின்ன வார்த்தை பேசினா பதிலுக்கு பதில் நான் பேசிட்டு தான் மறுவேளை பார்த்தேன். அது என்ன மாதிரியான ஒரு நிலையாக சண்டை போட்டு மண்டை உண்டாதான்
எனக்கு ஆத்திரம் தீரும் என்கின்ற அளவுக்கு நாம் செயல்படுகிறோமே, அல்லாஹ்விடம் நாம் எதை எதிர்பார்க்கிறோம்? உயர்ந்த இறைவனிடம், மனிதனுக்கு இறைவனிடம் நாம் எதை எதிர்பார்க்கிறோம்? திருமலை குர்ஆன்ல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொர்க்கவாசிகளுடைய பண்பை பற்றி சொல்லும்போது அவர்கள் மக்களுடைய பாவங்களை மன்னிப்பார்கள், தவறுகளை மன்னிப்பார்கள் என்று சொல்லி காட்டுகிறான். அப்ப சொர்க்கவாசிகளுடைய பண்பில் மிக முக்கியமான பண்பாக இருக்கக்கூடிய தவறுகளை மன்னிக்கக்கூடிய அந்த குணாதிசயம் சகிப்புத்தன்மையாக தான் ஏற்படும் என்பதை நாம் மறக்கக்கூடாது. இப்ப நம்ம அப்படி இருக்கிறோமா, மன்னிக்கிறோமா? பதிலுக்கு பதில் மண்டையை போட்டு பிச்சுக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டு 10 சமுதாய மக்கள் நம்ம எந்த அளவுக்கு பார்க்க வேண்டுமோ அந்த அளவுக்கு பார்க்காமல் நம்முடைய கீர்த்தனமாக பார்க்கக்கூடிய அளவுக்கு காரணியாக நாம் இருக்கிறோம் என்று சொன்னால் நாம் எதை அல்லாஹ்விடம் எதிர்பார்க்கிறோம் என்கின்ற ஒரு சிந்தனையற்றவர்களாக இருப்பதற்கு காரணம் நம்முடைய சகிப்புத்தன்மை அற்று போய்விட்டது என்பதை தான் அடிப்படை காரணமாக பார்க்க முடிகிறது. இந்த நிலையெல்லாம் மாற வேண்டும். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக சிறந்த ஒரு உதாரணமாக நமக்கு இருக்கிறாங்க. அவங்க வாழ்க்கையில அவங்க மனைவிமார்கள் எதையெல்லாம் அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள், எதையெல்லாம் விட்டு ஒழித்தார்கள், எல்லாம் நமக்கு மறுமையில் நன்மையாக மாறக்கூடிய ஒரு நிலை. இதெல்லாம் நமக்கு மிக சிறந்த ஒரு படிப்பனையாக இருக்கிறது என்று சொன்னால் மூமின்கள் இது மிகப்பெரிய பாடம் பெற்றவர்களாக நாம் இருக்க வேண்டும். அந்த பாடம் என்பது நமது மறுமை வாழ்க்கைக்கு மிக சிறந்த ஒரு பாடமாக இருக்கும் என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும். சகிப்புத்தன்மை என்பது சாதாரண ஒரு விஷயம் கிடையாது. அது குடும்பங்களில் அமைதியை ஏற்படுத்தும். பல குடும்பங்கள் அமைதி இல்லாம இருப்பதற்கு என்ன காரணம் சொன்னா சகிப்புத்தன்மை கிடையாது, நல்ல எண்ணங்கள் கிடையாது. ஒருத்தரை பார்த்து ஒருத்தர் நல்ல எண்ணம் வைக்கிறதே கிடையாது. இஸ்லாம் என்று சொன்னால் என்னன்னு சொல்லி பிற மக்களுக்கு நாம் உபதேசம் செய்கிறோம், பிறர் நலம் நாடுவது என்று சொல்லி. பிறர் நலம் நாடுவது என்கின்ற ஒரு நிலையில நமது குடும்பத்தாருடைய நிலையை நம்ம நாடுறோம்னா கணவனுடைய நலனை மனைவி நாடுவது, மனைவியுடைய நலனை கணவன் நாடுவது, அதுல கொஞ்சம் கூடுதல் குறைவு ஏற்பட்டுவிட்டால் விட்டுக் கொடுப்பது, அல்லாஹ்வுக்காக பொறுப்புகிறேன், அல்லாஹ்விடம் எதிர்பார்க்கிறேன், இதைவிட சிறந்ததை நான் அல்லாஹ்விடம் எதிர்பார்க்கிறேன், உயர்ந்த சொர்க்கத்தை எதிர்பார்க்கிறேன். இந்த உலக வாழ்க்கை எல்லாம் எனக்கு பரீட்சை களம், சோதனை களம், நான் எப்படி செயல்படுகிறேன் என்று பார்ப்பதற்காக அல்லாஹ் அமைத்திருக்கிறான். இதில் நான் சகிப்புத்தன்மையோடு நடந்து கொண்டு வெற்றி அடைவேன் என்கின்ற மனநிலை நம்மகிட்ட இருக்கிறதா? இல்லைன்னா சொன்னா நமக்கு கஷ்டமாக வரும், சங்கடம் வரும், பல பிரச்சனைகள் வருமே. வருவதற்கு யார் காரணம்? மற்றவங்க காரணமா? உங்களுக்கு பிரச்சனை வருகிறது என்று சொன்னால் அடிப்படையில் காரணம் நீங்கள் தான். உங்களிடம் சகிப்புத்தன்மை இல்லை, ரொம்ப எளிமையாக சொல்லிவிடும். அப்ப நம்ம பிரச்சனைக்கு நாம் தான் காரணம் என்ற அந்த நிலை தான் இறுதியான ஒரு நிலையாக சிந்திக்க முடிகிறது என்று சொன்னால் நம்ம தானே நம்மளை மாற்றணும். நற்குணங்கள் என்பது நமக்கு அல்லாஹ் வழங்கி இருக்கிறான். திருமறை குர்ஆனை எடுத்து படித்தால் அதிலேயே நற்குணங்களை வெளிப்படுத்தும் வசனங்களை நீங்கள் காணலாம். பெண்களுக்கு அல்லாஹ் கட்டளை இடுகிறான், கட்டுப்பட்டு நடங்கள் என்கின்ற ஒரு கட்டளையை அல்லாஹ் பெண்களுக்கு இடுகிறான். அல்லாஹ்வின் பாதுகாப்பு மூலம் உங்களை கட்டுப்படுத்துங்கள் என்ற கட்டளையை அல்லாஹ் சொல்லுகிறான். சொல்றதுதான் உயர்ந்தோர் அல்லாஹ், அவனுக்காக நான் கட்டுப்படுகிறேன், அவனுக்காக என்னை பாதுகாத்துக் கொள்வேன், மறுமையில் அதற்குண்டான நன்மை பெறுவேன் என்ற உறுதியான ஒரு கொள்கை, ஒரு நம்பிக்கை நமக்கு இருக்குமையான நமக்கு நிலை எப்படி இருக்கும், சந்தோஷமாக இருக்கிறேன். அப்ப அல்லாஹ் நமக்கு வழிகாட்டக்கூடிய அந்த நிலையை நெறியை மறந்தவர்களாக நமது வாழ்க்கை நிலை என்பது இருக்கிறது. ஆண்களுக்கு கட்டளையிடுகிறான், ஆண்களை பார்த்து பெண்களுக்கு நீங்கள் தான் பொறுப்பாளிகள், அவர்களுக்கு நீங்க பொறுப்பாளியாக இருக்கிறீங்க, அந்த மாதிரியான குடும்பங்களை நீங்க எப்படி அவர்களுக்கு நடத்தணும், அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் திருமணி போனாலும் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்களுக்கும் சொல்லப்பட்டிருக்கிறது, பெண்களுக்கும் சொல்லப்பட்டிருக்கிறது, ஒழுக்க நெறியை சொல்லப்பட்டிருக்கிறது, வாழ்க்கை நடத்தும் விதங்களை சொல்லப்பட்டிருக்கிறது. எதையுமே நான் பார்க்க மாட்டேன், நான் என் மன இச்சைப்படி தான் வாழ்ந்து கொள்வேன் என்று சொன்ன வாழ்க்கை எப்படி நல்லா இருக்கும்? அப்ப வாழ்க்கையுடைய உண்மையை தன்மையை, உன்னத தன்மையை எடுக்கக்கூடியவர்களாக நாம் இருக்கிறோம் என்று சொன்னால் நமக்கு சகிப்புத்தன்மை இல்லை என்பதை அது காட்டுகிறது என்பதை நாம் புரிந்துகிறோம். அல்லாஹ் சொல்லுவாங்க, அசஜ் என்கின்ற ஒரு நபித்தோழர் அவர்களை பார்த்து, அசஜ் உன்னிடம் 2 பண்புகள் இருக்கின்றன, அவற்றை அல்லாஹ் விரும்புகிறான். பண்புகளை அல்லாஹ் விரும்புகிறான். அந்த பண்புகள் நம்மகிட்ட இருக்க வேண்டாமா? என்ன மாதிரியான பண்பு? அவ்வளவு பண்புகளையும் ஒன்று சொன்னா, ஒன்று சகிப்புத்தன்மை, ஒன்று நிறைய சகிப்புத்தன்மை இருக்கிறது. இன்னொன்று வெட்க உணர்வு. இந்த வெட்க உணர்வு கூட ஒரு நல்ல நிலை.
அல்லாஹ் சொல்றாங்க, வெட்க உணர்வு என்பது ஈமானுடைய ஒரு அம்சம். வெட்க உணர்வு அற்றவர்களாக நாம் திரும்பவும் என்று சொன்னால் அதுவும் மிகப்பெரிய ஒரு பேரு. அப்போ சகிப்புத்தன்மையும் வெட்க உணர்வும் உள்ள ஒருவரை அல்லாஹ் விரும்புகிறான் என்று சொல்லி அல்லாஹ்வின் தூதர் அசல் அவர்களை பார்த்து சொன்னார்கள், அல்லாஹ்வுக்கு விருப்பமான இரு பண்புகளை எனக்கு வழங்கிய அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும் என்று சொல்லி அவர் சொன்னதாக நாம் ஹதீஸில் நாம் பார்த்தோம். அப்ப சகிப்புத்தன்மை என்பது நமது வாழ்க்கைக்கு மிகவும் தேவையான ஒன்று. வாழ்க்கையின் நன்மை தீமைகளை தீர்மானிக்கும் இடத்தில் அந்த சகிப்புத்தன்மை என்பது இருக்கிறது. பிறருடைய விஷயங்களுக்கு மதிப்பளிக்கும் குணாதிசயம், பிறரை சமோசப்படுத்தக்கூடிய காயப்படுத்தாத நிலையை அவர்களுடைய நலன் நாடுவது, இதெல்லாம் நமது கவனங்கள் மேலோங்கிய ஒரு கவனமாக இருந்தது என்று சொன்னால் அது நமக்கு நன்மையாக மாறும். நமது சந்தோஷத்தை தீர்மானிக்கக்கூடிய விஷயமாக அது மாறும். நமது மறுமை நிலையை தீர்மானிக்கக்கூடிய ஒரு விஷயமாக மாறும். அப்ப இந்த விஷயங்கள் எல்லாம் நம்ம கவனத்தில் கொள்ள வேண்டும். ஒருவர் விட்டு கொடுப்பதனால் கெட்டு போவதில்லை. தமிழ் ஒரு பழமொழி உண்டு, விட்டு கொடுங்க கெட்டு போக மாட்டீங்க, விட்டு கொடுப்பதனால் கெட்டு போக மாட்டீங்கன்னு சொல்லி தமிழ் பழமொழி இருக்குதுன்னு சொன்னா நமக்கு புரிந்த பழமொழியும் இந்த சகிப்புத்தன்மையை வலியுறுத்துகிறது என்பதை நாம் பார்க்கிறோம். மார்க்கம் சகிப்புத்தன்மையை அதிகமாக வலியுறுத்துகிறது என்பதை நாம் கவனித்துக் கொண்டு அல்லாஹ் ரப்பல் திருமறை குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான், சகிப்புத்தன்மை மற்றவர்களை நீங்கள் மிஞ்சி விடுங்கள். உங்கள் தோழர்களை, உங்கள் குடும்பத்தினரை, நீங்கள் சந்திக்கிற நபரை சகிப்புத்தன்மையால் மிஞ்சி விடுங்கள் என்ற ஒரு நிலையை அல்லாஹ் நமக்கு ஆதாரமாக போதனையாக செய்கிறார் என்று சொன்னால் இதை நீங்கள் கவனத்தில் கொள்ளுங்கள். நமக்கு இந்த உலக வாழ்க்கையும் ஒரு அர்த்தமுள்ளதாக இருக்கும், மறுமை வாழ்க்கையும் அர்த்தமுள்ளதாக நன்மையாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் சகிப்புத்தன்மையோடு வாழக்கூடிய அந்த பண்பை பெற்றவர்களாக நல்ல பண்புகளை மேலும் மேலும் வளர்த்துக் கொண்டு நமது உலக வாழ்க்கையை நாம் வெற்றி பெறக்கூடிய அம்சத்தை பெறக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். அதற்கு உள்ள சிந்தனையை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உங்களுக்கும் எனக்கும் தர வேண்டும் என்ற ஒரு பிரார்த்தனையோடு இந்த முதல் உரையை நிறைவு செய்கிறேன்.